ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைசிறந்த அறிவியல் கல்வியை வழங்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி குறித்து தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசித்த பின் முடிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் காணொலி காட்சி மூலம் அவர் இன்று உரையாற்றினார். சுயசார்பு இயக்கத்தின் கீழ் புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக தபால் தலை ஒன்றையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார். கோவிட்-19 தொற்று பரவி வந்த சூழலில் இப்பல்கலைக்கழக மாணவர்களின் சேவைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உருது, அராபிக் மற்றும் பெர்ஷிய மொழிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகளின் காரணமாக நாட்டின் கலாச்சார உறவிற்கு புதிய சக்தியை அளிப்பதாக பிரதமர் கூறினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து மாணவர்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உயர்கல்விக்கான இடங்கள் மற்றும் கட்டமைப்புகளின் எண்ணிக்கை குறித்து அவர் அப்போது பட்டியலிட்டார். அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் இந்தியா வளமையான பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் விழாவில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர், உலகளாவிய பல்வேறு விஞ்ஞான பிரச்சினைகளுக்கு நம் நாட்டின் தொழில்துறையினர் தீர்வு கண்டிருப்பதாக கூறினார். சுற்றுச்சூழல் குறித்த ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். விண்வெளித்துறையில் மட்டுமன்றி ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் நம் விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். தெளிவான, நம்பகமான அறிவியல் கல்வியை அளிக்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிஷி நோபுவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது தொடர்பாக திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு அமைச்சர்களும் திருப்தி தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்தப்பட மாட்டாது என்று டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினருடன் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைக்கு பின் மத்திய அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறினார். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த தினம் இன்று தேசிய கணித தினமாக கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நடப்பாண்டில் கரீப் பருவத்தில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களை கொள்முதல் செய்ததன் மூலம் 48,96,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கு கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக இதுவரை 78,423 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 415 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று பெரும்பாலான அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். சென்னையில் கடந்த 2 நாட்களாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
தேர்தல் தேதி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசித்த பிறகு தேர்தல் தேதி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு சின்ஹா கூறினார். பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்று காலத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேர்தல் நடத்துவது சவாலான பணி என்று அவர் தெரிவித்தார். கோவிட்-19 சூழலை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலில் கூடுதலாக வாக்குச்சாவடிகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு சின்ஹா கூறினார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்வதற்கான விவிபேட் கருவியும் பொருத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதி குறித்து தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவு செய்யும் என்றும் திரு சின்ஹா கூறினார். தமிழகத்தில் தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அனைத்து உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சுமூகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் உள்ள 280 தொகுதிகளில் 41 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள 41 தொகுதிகளில் சுயேட்சைகள் 13 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. தேசிய மாநாட்டுக் கட்சி 9 இடங்களிலும் பிஜேபி 6 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜே.கே. ஆப்னி கட்சி 5 தொகுதிகளிலும் மக்கள் ஜனநாயக கட்சி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. ஜே.கே.பி.எம். கட்சி 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 95.65% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இத்தொற்றால் இதுவரை பாதிக்கப்பட்ட 1,75,00,000 பேரில் 96,36,000 பேர் குணமடைந்துள்ளனர். 2.90% பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 19,556 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 16,31,00,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் புதிய கோவிட்-19 தொற்று பரவி வருவதை அடுத்து அந்நாட்டிற்கான அனைத்து விமான சேவைகளும் இன்று நள்ளிரவு தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இங்கிலாந்திலிருந்து சென்னை வந்த ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னைக்கு கடந்த 10 நாட்களாக வந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இங்கிலாந்திலிருந்து மற்ற நாடுகளை கடந்து சென்னை வந்தவர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இங்கிலாந்திலிருந்து வந்துள்ளவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னரே வெளியில் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட லண்டன் பயணியின் மாதிரிகள் அடுத்த கட்ட ஆய்வுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு புதிய வகை வைரஸ் தொற்று உள்ளதா என்று உறுதி செய்யப்படும் என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாகாலாந்தில் சுற்றுலா தலங்களை படிப்படியாக திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக இம்மாதம் 27ஆம் தேதி முதல் திமாப்பூர் வழியாக சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அனைவரும் கோவிட்-19 தொற்று பாதிப்பு இல்லை என்ற மருத்துவ சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சித் திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தலைசிறந்த அறிவியல் கல்வியை வழங்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி குறித்து தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசித்த பின் முடிவு செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.